வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆனோடனே சீதாவை முத்து சொல்கிறாரு, சீதாங்க பாரு, நானும் மீனாவோ கல்யாணம் முடிக்கும்போது சந்தோஷத்தில் முடிக்கலை. உனக்கு தெரியும், ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நடந்தது தான். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. 2 பேரும் விரும்பி தான் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நான் உங்கள் ஆஸ்பத்திரி டாக்டர்கிட்ட நான் பேசுகிறேன். பேசி உங்களுக்கு லீவ் வாங்கி தரேன். நீங்கள் உங்கள் பாட்டில் வெளியூர் போய்ட்டு வாங்க அப்படிங்கும்போது சீதா சிரிக்கிறாங்க. உடனே ஏன் சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்கு நீங்கள் லீவ் வாங்கி கொடுத்துருவீங்க, அருணுக்கு லீவே கிடைக்காதா அப்படிங்கும்போது அருண் முடிக்காரு. அப்படியே அவங்க லீவு கிடைக்காதா அப்படிங்கும்போது 1 நாள் 2 நாள் லீவு கிடைக்கிறது பெரிய விஷயம். கல்யாணத்தை முடிச்சுட்டு 2 நாளில் வேலைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது அருண் அம்மா சொல்கிறாங்க, டேய் ஏதாவது வகையில் பேசி லீவு கேளுடா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இவங்க உயர் அதிகாரி உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான், அவங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மீனா ஃபோனில் பேசுகிறாங்க. பேசி, சார் என் தங்கச்சி தான் கல்யாணம் இருக்குது அப்படிங்கும்போது, அம்மா நான் தான் கல்யாணத்துக்கு வந்தேனம்மா, அந்த அருணுக்கும் வீட்டுக்காருக்கும் முதல்ல ஏட்டிக்கு போட்டி இருந்துச்சு, இப்போ என்னன்னா 2 பேரும் சரியாக போயிட்டாங்க, அதுவே பெரிய சந்தோஷம்தான் அப்படிங்கும்போது, சார் அவங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லீவ் வேணுமா அப்படிங்கும்போது, அப்படியாம்மா ஆட்கள் கம்மியாக இருக்குது, சரிம்மா நீ பேசுத நாங்கள் பார்த்துக்குறோம், அருண் 1 மாதம் லீவ் எடுத்துக்க சொல்லுமா அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. உடனே உங்களுக்கு 1 மாதம் லீவ் கொடுத்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஃபோன் வருது அந்த அதிகாரிட்டேருந்து. அருணே, நீ ஸ்டேஷனுக்கு ஒரு பேப்பரில் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போ, 1 மாதம் லீவ் எடுத்துக்க என்ன அப்படிங்கிறாங்க. சார் ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. நன்றியும் மைனிக்கு சொல்லப்பா அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சிடுறாங்க. நீங்கள் ரொம்ப நன்றிங்க, 1 மாதம் லீவ்லாம் எனக்கு கிடைச்சதே கிடையாது. இதனால் வரைக்கும் நான் 2 நாள் 3 நாள் லீவ் எடுக்கிறதே மிகப்பெரிய விஷயமா இருக்கும். உங்கள் வீட்டுக்காரர் தான் ஒரு வீடியோ வச்சு நீ ஒரு 3 நாள் வீட்டில் இருக்க வச்சாரு அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார், சாரி அந்த நேரத்தில் உங்கள் மேலே கோவம் வந்துச்சு நான் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பண்ண போய் தான் நம்ம உறவாயிருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. அது அம்மா சொல்கிறாங்க, தம்பி உண்மையிலே எனக்கு ஒரு பையன் தான் இருக்கான்னு சொல்லி நிறைய இடத்துல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், இன்னொரு பையன் தான் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு, இப்போ இன்னொரு பையனை நீ ஆகிட்டப்பா அப்படிங்கும்போது முத்து அப்படி அழுதுட்டுறாரு. ஏன் பாடுற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, உங்கள் பையனுக்கு எப்படி அப்பா பாசம்னு ஒன்று தெரியாதோ அதே மாதிரி எனக்கு அம்மா பாசம்னு என்னன்னே தெரியாது. அம்மா பாசத்தை காட்டினது எல்லாமே எங்கள் பாட்டி தான். என்னை பார்த்தா அம்மா என் கூடயே இருந்தவங்க கூட என்கிட்ட பேசாது வைக்காது. இப்போ கூட என்னை 3ஆவது மனுஷன் மாதிரி தான் நடத்தும். பார்த்துருப்பீங்களே சீதா கல்யாணத்தோட என்னைய பையனாகவே ஏற்றுருக்காது. ஏன் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுக்க கூட ரொம்ப யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஆள். அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கும்போது அருண் யோசிக்கிறாரு. நம்ம மாதிரி தான் இந்த முத்தும் சங்கடப்பட்டிருப்போம் போல. ஏன்னா நம்மளுக்கு இல்லாமல் அந்த பாசம் கிடைக்கல, முத்துக்கு இருந்தும் கிடைக்கல அப்படிங்கும்போது, அத்தை அப்படிங்கிறாங்க சீதா அம்மாட்ட. என்னப்பா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே வேலை வேலைன்னு இருக்கீங்க, நானும் கிட்டத்தட்ட அப்படி தான், நம்ம எல்லோரும் ஏன் சேர்ந்து போயிட்டு வரக்கூடாது டூருக்கு அப்படிங்கும்போது, டேய் அருண் நீனும் மருமகளும் போயிட்டு வாங்கடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எல்லோரும் போவோம் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, இல்லை மாப்பிள்ள நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கும்போது, நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் நண்பருக்கு ஃபோன் அடித்து கார் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. என்னங்க செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம எல்லோரும் போகிறதுக்கு ஒரு கார், பெரிய கார் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நம்மகிட்ட 2 கார் இருக்குது, 2 காரில் போயிடலான்னு சொல்லிட்டு 2 கார் ரெடி பண்ணி வெளியூருக்கெலாம் போகிறாங்க. அங்கேருந்து அருணுக்கு ஃபோன் வருது, அருணே சீக்கிரம் கிளம்பி வாங்க, ஒரு முக்கியமான வேலை அப்படின்ட்டு லீவை முடிச்சு விடுவாங்க. உடனே வாங்க வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வந்துடுறாங்க. தான் வேலைக்கு போயிருந்தார். சீதாட்ட, சாரி சீதா நான் எல்லோரையும் வெளியூர் கூட்டி போயிருந்தேன், நீங்கள் எல்லோரும் இருங்கன்னா அவங்கள விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டீங்க, என் வேலை அப்படி தான் இருக்குது அப்படிங்கும்போது, சரிங்க விடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. அப்போது முத்து கால் பண்ணுறாரு, என்னங்க வேலை தான் இருக்கீங்களா அப்படிங்கும்போது, இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், வேலை தான், வேறு ஒரு வரி அப்படிங்கும்போது, என்ன வரிங்க, இந்த மாதிரி ஒரு கதையை கண்டுபிடிக்கணும், என்னாச்சுன்னு தெரியல, ஆள் இல்லை அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அருணுக்கு உதவி செஞ்சு அதை கண்டுபிடிச்சி கொடுத்துட்றாரு. ஒரு ஆளை தேடுதாங்க, அந்த ஆளை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் முத்து என்ன செய்தார், தனக்கு தெரிஞ்ச டிரைவர்கிட்ட எல்லார்ட்டையுமே அந்த ஃபோட்டோவை அனுப்பி, இந்த இடத்துல இருக்காங்க, எதில் இருக்காங்க, இந்த வண்டியிலேருந்து இங்கே வந்து விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இது பண்ணிடுறாங்க. அருண் எப்படி இது பண்ணீங்க அப்படிங்கும்போது, எனக்கு முத்து தான் உதவுனாருன்னு சொல்லிடுவோமா அப்படின்னு பார்க்கும்போது முத்து கண்ணை அசைக்காது, இனி சொல்லாதீங்க அப்படின்ட்டு. உடனே அருண் உங்கள் திறமையில் இது பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் ப்ரொமோஷன் தரோம், நீங்கள் இன்னையிலேருந்து பெரிய அதிகாரி ஆகிறீங்க, அந்த ஸ்டேஷனுக்கே நீங்கள் தான் ஹெட்டு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அருணுக்கு பயங்கர சந்தோஷம். முத்து உங்களால் தான் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறீங்களே, இல்லை உங்களால் தான் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அருணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் போய் சந்தோஷமான செய்தி சொல்லுதாங்க. சீதாவுக்கு எல்லை கிடந்த சந்தோஷம். சீதா அம்மா சொல்கிறாங்க, சீதாவோட அத்தை
சீதாவை பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சீதா வந்து நேரம் தாண்டா உனக்கு நல்லா வந்திருக்கு அப்படிங்க. அது இன்னும் உண்மைதாம்மா. அதுக்கு ரொம்ப உதவி பண்ணது எங்கள் மாமா முத்து தான். ஒரு கதையை கண்டுபிடிக்க முடியாமல் பெரிய பெரிய அதிகாரிலாம் நினச்சிட்டு கிடந்தாங்க. அதை எப்படி ரூட் எடுக்கணும்னு சொல்லி கரெக்டாக ரூட் எடுத்து கரெக்டாக இருக்க இடத்த அந்த நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தாங்களே சொல்லிட்டாங்க. இப்போ அதனால தான் அந்த ப்ரொமோஷன் கிடச்சிச்சு. இதே சரி நீ அதிகாரியாக இருந்தாலும் மிகப்பெரிய விஷயம். ப்ரொமோஷன் கிடச்சி வேறு எங்கேயோ போதை காட்டிலும் பக்கத்துலேயே கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம் தானம்மா. அது முத்தோட தான் இருந்துச்சு. அப்படிங்கும்போது அப்படியே அந்த தம்பி என்ன பண்ணாருன்னா அந்த தம்பியை பற்றி சொல்லுதாங்க. பரவாயில்லையே தம்பி படிக்கலைனாலும் பயங்கரமாக அவன் தொழிலை பற்றி அவனுக்கு தெரியுது அப்படிங்கும்போது, இல்லைம்மா அவர்கிட்ட தைரியமும் இருக்குது, அது போக பயங்கரமாக சிந்திக்காரு. இதுதான் உண்மை. நான் சத்யாவை வந்து இது பண்ணும்போது அந்த மேட்டர்லேயே பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த கதையில நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே இவர் வந்து இந்த த த தனியாக வச்சுருப்பாங்களாம்மா இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏதாவது ஒன்றுனா கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இவர் வச்சாருன்னா பயங்கரமாகிடுவார் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. எங்கள் மாமா பயங்கர கோவக்காரர் அப்படிங்கிறான். கோவக்காரர் தான், அதே நேரத்தில் யாருக்கும் உதவி பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையும் அவருக்கு இருக்குல்ல. அப்படிங்கும்போது அது என்னமோ உண்மை தான். அப்படிங்கும்போது சரி சரி அருணே சாப்பிடு அப்படின்னு சாப்பாடு விட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே 20 ஆகிட்டுன்னு கிளம்பி போயிருந்தாங்க. சீதாவுக்கு மீனா கால் பண்ணி என்ன எப்படி இருக்கு அப்படிங்கும்போது, நல்லா இருக்கேங்க்கா, உங்கள் மாப்பிள்ளையால் தாங்க என் மாப்பிள்ளைக்கு கூடுதல் வேலை கிடைக்கும் அப்படிங்கும்போது, என்னடி சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த மாதிரி அப்படிங்கும்போது, என் வீட்டுக்கார் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க மீனா. நான் பெருசாக எதுவும் செய்யலை, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளையாக போயிட்டார், அவருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும்னு பண்ணேன், அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால் அவர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது, ஏங்க இவ்வளோ பெரிய இதை செஞ்சுட்டு எப்படிங்க அசால்ட்டாக ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறீங்க? உண்மையிலே நீங்கள் சூப்பருங்க. என் தங்கச்சி உண்மை வாழ்க்கையை அமைச்சும் கொடுத்து அந்த பணியும் மேலே பதவிக்கு வர வச்சு இந்த மாதிரியான ஒரு நபர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. மீனா நீ வேறு என்னால் முடிஞ்சது செஞ்சேன், எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் அப்படிங்க, நானும் வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து பார்ட்டி பயங்கரமாக வச்சுருக்காங்க. இங்கே சாப்பாடு பயங்கரமாக முன்னாடி விஜயா ரூம்லேருந்து வராங்க. ஏங்க என்னங்க வா இன்றைக்கி என்ன கிழமை, பயங்கரமாக சமையல் பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. விஜயா அவனோட வயிறு பேச சாப்பிடு, என்ன கிழமையாக இருந்தானே அப்படிங்கிறாங்க. அதில் எல்லோரும் பிரியாணி சாப்பிட்றாங்க. அப்போ சுருதி கேட்குறாங்க, என்ன மீனா இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இன்றைக்கி என் தங்கச்சி மாப்பிள்ளைக்கு வந்து பெரிய பதவி கிடைக்க போகலாம் அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அவன் சாதாரண வேலை தானே பார்க்காரு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. அத்தை அது வந்து இன்றைக்கி வரைக்கும் தான் சாதாரண வேலை, நாளையிலேருந்து அவருக்கு வேறு வேலை, அதே ஸ்டேஷனில் அவர் தான் பெரிய ஆள் அதிகாரியாக போகிறாரு அப்படிங்கும்போது அதே இப்படி உடனே கொடுப்பாங்க அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாங்க, ஏன் கொடுக்க மாட்டாங்க, அவர் பெரிய ஆள், அவரை தேடி பல வருஷம் அலைஞ்சிருக்காங்க, அவங்க வந்து இவர் வேலை பார்க்க ஏரியாவில் தான் இங்கே ஒழிஞ்சிக்கிட்டாரன், அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தாங்க, நான் ஒரு சின்ன உதவி செஞ்சதுனால அது கிடைச்சோன்னே பெரிய பதவி போகிறாரு அப்படின்ட்டு இருக்கும்போது டிவியில் ஒரு செய்தி வந்து எப்போ டிவி செய்தி பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி செய்தியை காமிக்காங்க. பார்க்கும்போது அதில் அருணுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்தது, அருண் கண்டுபிடிச்ச திறமை எல்லாத்தையுமே சொல்லுதாங்க. அதை சொல்லுறது பார்த்தோன்னா விஜயாவுக்கு மிகவும் எரிச்சலாக இருக்குது. இந்த மீனா வந்து அப்போ வந்து வண்டியில் விழுந்ததுனால இங்கே வந்தால், அந்த சீதாவை ஒரு நல்ல வேலை பார்க்குறவனுக்கும் வசதியாக இருக்கிறவனுக்கும் ரொம்ப வச்சு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டாளுங்க. ஒவ்வொருத்தரையும் அப்படி ஆட்டையை போட்டுட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகிறாங்க. இங்கே ரோகிணியை கூப்பிட்டு போகிறாங்க. ரோகிணி பாரு, அவளை பார்த்தாச்சு மீனாவை பார்த்தியாவது புரிஞ்சுக்கா, எப்படி வந்து முன்னேறணும், எப்படி எல்லாரையும் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. புதுசாக பார்லர் வச்ச அதையும் வந்து அதில் உள்ளங்க இருக்குதுன்னு சொல்லி அந்த கடையும் ஒரு ஆள் மூட வச்சிட்டாங்க. இங்கே இப்போ பாரு ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம், என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி அதான் எனக்கு ஒன்றும் புரியல, அம்மா ஒன்றுமே புரியாமல் இரு அப்படிங்கும்போது ஒரு ஆள் வர்றாங்க. வந்து பார்லர் வேலை செய்யணும், உங்கள் மருமகள் செய்வாங்களா அப்படிங்கிறாங்க. செய்வா ரோகிணி வெயிட்டாக அமௌண்ட்டு கேளு அப்படிங்கும்போது, இதுக்கு எவ்வளோமா வரும் அப்படிங்கும்போது 2 லட்ச ரூபா வரும் அப்படி. 2 லட்சமா? ஏம்மா என் வீட்டு கல்யாணத்தையே 2 லட்ச ரூபாயில் முடிச்சிடலான்னு பார்க்குறேன், நான் உனக்கு வேணால் 2000 தரேன், பவுடரும் கொஞ்சம் க்ரீம் தானே போடுவா, அதை வேணால் போட்டு விட்டுவா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க 2000க்குலாம் வர முடியாது அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு சுத்தமாக கைக்கு செலவுக்கு இல்லை, போன அளவு 2000 சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே விஜயா சொல்கிறாங்க 2000த்துக்குலாம் வரமாட்டா, பெரிய இடம் தான் 2 லட்சம், அந்த மாதிரினா வாங்க, இல்லை கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுறாங்க, விஜயா அங்கே பாரு, அந்த பொம்பளையால் ஒரு கஷ்டப்பட்ட பொம்பளையால், உங்களுக்கு இந்த அமௌண்ட்டில் பண்ண முடியுமான்னு கேட்காங்க. பண்ண முடியலன்னா பண்ண முடியலன்னு சொல்லு, அதுக்காக வந்து நீ ஒரு மாதிரி பேசாத அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த முத்து மீனா வந்தாங்க இல்லாத பொல்லாதையும் ரோகிணி பற்றி சொல்லி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டுக்கு வராங்க. இவங்க மட்டும் லட்சக்கணக்கில் அமௌண்ட்டுக்கு வேலை செய்வாங்கன்னா ரோகிணி மட்டும் 2000த்துக்கு வேலை செய்யணுமா அப்படிங்கும்போது, அத்தை நான் யார்ட்டையும் சொல்லலை, ஒரு கஷ்டப்பட்டவங்க வராங்க, என்கிட்ட செய்ய முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் டெக்கரேஷன் கூட ஃப்ரீயாக கூட செஞ்சு தான் இருந்தால் கொடுப்பேன், என்னால் முடிஞ்சு. ஆனால் ரோகிணி இதை பண்ணலாம், அவங்க என்ன சொல்கிறாங்க, பெருசாக எதுவும் பண்ண வேணாம்,
பொண்ணை வந்து அந்த ஸ்டேஜுக்கு மட்டும் கொஞ்சம் பளபளப்பாக காட்டுறது மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. வேறு என்ன சொன்னாங்க, ஏன் ரோகிணி 2000 பண்ண முடியாதா அப்படிங்கும்போது, பண்ணலாம், ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்கினா மறுவாதி இருக்காது அதுதான் அப்படிங்கிறாங்க. அப்போ ரோகிணி நீ மறுவாதிக்கு தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. இல்லை அங்கிள், பெரிய அமௌண்ட்னா தான் ஆன்ட்டி வந்து ரசனையாக வாங்குவாங்க, இல்லைன்னா இது ஒரு பணமானலாம் சொல்லுவாங்க அப்படிங்கும்போது, சரி உன் கை செலவுக்கு இப்போ காசுலாம் இருக்காமா அப்படிங்கும்போது, இல்லை அங்கிள் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 2000 நீ செஞ்சுருக்கலாமா அப்படிங்கும்போது, எனக்கு விருப்பம் தான், ஆன்ட்டி தானே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏ ரோகிணி, அவங்க தான் சொல்கிறாங்க, நீ பேசிகிட்டு இருக்க 2000 செஞ்சு மனோஜோட பொண்டாட்டி வந்து 2000 பார்லர் வேலை செஞ்சாங்க, யார் சொல்கிறதுக்கா, என் முகம் யார் தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்லுவார், அவர் யார், வெறும் ஆண்டி தான், அவர் என்ன பண்ணுறாரு, சும்மா தானே இருக்கார், அந்த ஃபர்னிச்சர் கடையை மீனாக தான் நடத்துதா, அப்பா தான் நிர்வாகம் பண்ணுதாங்க, அது தெரியுதா தெரியலையா, இல்லை உங்கள் பையன்தான் வந்து தொழில் பண்ணுதாங்கன்னு அந்த மாதிரியில் இருக்கிறா அப்படிங்கும்போது, அப்போ தான் விஜயாவுக்கு நினைவே வருது. ஆகா, மனோஜுக்கு தொழில் போச்சு, மனோஜ் சும்மா தான் கிடக்கிறோம்னு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் வேறு ஏதாவது லைன் பண்ண வேண்டியதானே அப்படிங்கும்போது, ஒரு வேலை கேட்டு போனேன், அங்கே நல்ல சம்பளம் அப்படின்னாங்க. அங்கே யார் ஓனர்னு பார்த்தா ஜீவா அப்படிங்கிறாங்க. ஜீவாவா யார் அப்படின்ட்டு கேட்காங்க ரவி. டேய் தெரியலையடா, ஜீவானா தலைவர் ஏற்கனவே ரூட் விட்டார்ல, அந்த அம்மா தான் எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிறாங்க. டே முத்து, நீ வந்து அந்த ஜீவாட்ட சொல்லி எனக்கு வேலைக்கு சொல்லிட்டா அப்படிங்கும்போது, டே உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா, யாருக்குன்னு நீ அவங்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்க, உனக்கு அவங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க, அது சரியாக வருமா அப்படிங்கும்போது, ஏங்க அந்த வேலையை வேணால் ரெடி பண்ணி கொடுங்க, அவர் ஏதோ பார்த்து கிடக்கட்டும் அப்படிங்கும்போது, மீனா அப்படி ஒன்றும் நீங்கள் பாவம் பார்த்து என் புருஷனுக்கு வேலை வாங்கி தர வேண்டாம், அவர் திறமைக்கும் அறிவிக்கும் அவர் எப்போனாலும் வேலைக்கு போவார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் வேணாம் விட்டுரு, அவர் 50-60 வயசில் போவார், போயிட்டு போகிறாரு தலைவர், உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. பார்த்தியடா மனோஜ், அந்த முத்து பேசுகிற பேச்சை, அவன் பொண்டாட்டி வீட்டில் ஒரு நல்ல வசதியான வீட்டில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க, வச்சுட்டாங்க, அவன் பெரிய புல்டப் பண்ணுறான், அது போக இவன் நல்ல தொழில் பண்ணுறான், அவன் இப்போ 2 காரை 4 காரை ஆக்கிட்டான் பாரு, இருந்த கடையை நீ கொடுத்துவிட்டு இப்போ நீ வேலை தேடி அழைக்கிற, உன் பொண்டாட்டிக்கும் தொழில் இல்லை, இப்போ உனக்கும் தொழில் இல்லை, இந்த வீட்டில் எனக்கு மறுவாதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே பார்வதி வீட்டுக்கு வராங்க. ஏன் என்ன பிரியாணியா அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க. மீனாகிட்ட சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பிரியாணி சாப்பிட்றாங்க. இன்னும் விசேஷம் கேட்கும்போது இது சொல்லுதாங்க, ரொம்ப சந்தோஷம் மீனா, உன் தங்கச்சிக்கு விரும்பி மாப்பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டியா, அது போக நீ சொல்லுறது வச்சு பார்க்கும்போது முத்து அவன் நல்ல ஒரு பதவிக்கு கொண்டு வச்சுட்டான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்னொன்று செஞ்சிரு, சத்யா ஒரு நாளில் படிச்சுட்டான், அவனை ஏதோ ஒரு வகையில் ரெடி பண்ணிடு அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்லுதாங்க, பார்வதி நம்ம ஃபர்னிச்சர் கடையில் இப்போதைக்கு மேனேஜர் மாதிரி வைக்க போகிறேன், நாளைக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது, சூப்பர்ண்ணே, அவனும் நல்லா படிச்சிருக்கான், கணக்கு பார்ப்பாம்ல அப்படிங்கிறேன். ஆமாம் ஆமாம், எனக்கு கொஞ்சம் அவன் இருந்தால் சப்போர்ட்டாக இருக்கும், மனோஜை வந்து இந்த வேலையெல்லாம் பாருங்கள், நான் ஓனராக இருந்துட்டு நான் வந்து பார்ப்பேனாங்க, ஆனால் அவன் சத்தியா பார்த்துப்பாங்க நம்பிக்கை இருக்குது அப்படிங்கும்போது விஜயா வெளியே வந்துருக்காங்க. ஏன் பார்வதி, யார் வீட்டு கடையை யாரடி நடத்துறது சொல்லுது, அதுக்கு நீ சரின்னுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏன் விஜயா, கடை வந்து இப்போ மீனாவில் அவன் தம்பி வந்தா என்ன அப்படிங்க, ஏங்க இந்த கடை வந்து உங்கள் பணத்தை ஆரம்பிச்சது அப்படிங்கும்போது, அந்த பணமே மீனாவுக்காக கொடுக்கப்பட்டது தான், அந்த கடனை கெடுத்து அடைச்சது எல்லாமே மீனா தானே, கடையை பற்றி அவங்க தான் பேசுவாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்க தான் வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னவும் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. டே ரவி, அந்த மாடியில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஒழுங்காக ஓடுதா ஓடலையாடா, ஓ மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்காங்க, உங்கள் பையனுக்கு என்னங்க தலையெழுத்தாங்க அந்த கடையை நடத்தணும்னு சொல்லிட்டு, நாங்கள் எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் அவர் பார்த்து வச்சுருந்தோம், இத்தனை கோடி கொடுக்குறாங்க தயாராக இருக்கும், எவ்வளோ சொத்து எங்களுக்கு இருக்குது, அந்த முத்து வேணா மீனா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க ஆடுதாங்க, எங்ககிட்ட கூட பேச மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லுதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, அவங்க சொல்லலாம் கேட்டு ஆடலாமா, எங்களுக்கு சரின்னு போட்டது நாங்கள் செய்தோம், இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னா. ஆமாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்வதி ரூமுக்கு போயிடுறாங்க. எஃப்ஜியா, சும்மா நீ ஏன் வந்து உன் பிள்ளைகளுக்குள்ளேயே எனக்கு தேவை பேசிக்கிட்டு இருக்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்காங்க, இருந்துட்டு போகிறாங்க, விட நீ ஏன் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது, நீ பிரியாணி சாப்பிட்டால நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. வச்சியா உடனே தான் பார்க்க வந்தேன், ராஜேஸ்வரன் ஃபோன் அடிக்கலான்னு எடுக்கவே மாட்டேங்க, அவன் மகளுக்கு வந்து ஒரு வசதியான பையனை பார்த்துருக்காங்களாம் அப்படிங்கும்போது, அப்போ தான் வச்சியாக ஓடுது, பேசாமல் ரோகிணியை கலட்டி விட்டுட்டு மனோஜுக்கு வேறு கல்யாணத்தை முடிச்சு வச்சானே, ராஜேஸ்வரிக்கு இருக்குது ஒரே பொண்ணு, இந்த ரோகிணிக்கு 5 காசு இல்லை, இவளை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, பேசாமல் ராஜேஸ்வரி மகளை கல்யாணம் முடிச்சு வச்சுருமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நம்ம ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. என்ன ராஜேஸ்வரி அப்படிங்கிறாங்க, 2 பேரும் இவ்வளோ நேரத்துக்கு வந்துருக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லை உன் பையனுக்கு வந்து பணக்கார பையனை பார்க்காம அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்மளுக்கும் வசதி இருக்குது, அவங்களுக்கும் வசதி இருக்குது, அப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு பார்த்தேன், நான் மனசுக்குள்ள நினச்சேன் கஷ்டப்பட்டு ஒரு பையனை வீட்டோட வச்சுருவோம், நல்ல மாதிரி இருக்குன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுறது தப்பாக நினைக்காதான், அந்த மாப்பிள்ளை வேண்டாம் அப்படிங்கும்போது, என்ன
அவ்வளோ பையனை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எதுவும் பிரச்சனையா ஒரியா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என் பையன் மனோஜுக்கு உன் மகளை கல்யாணம் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் பேசிகிட்டு இருக்க? அவனுக்கு தான் கல்யாணம் ஆகி மருமக வீட்டில் இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, அவனை நான் அனுப்பி விட்ருவேன், நீ எப்படியாவது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வை. என் பையன் பணக்காரின்னு சொல்லி தான் அவனை கல்யாணம் பண்ணிச்சேன், இப்போ ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கிட்டத்தட்ட, அதனால் லாய்க்கப்படாது, நீ உன் மகளை கொடு அப்படிங்கிறாங்க. அது வாய்ப்பு இல்லை, என் மகன் என்ன விளையாட்டு பொருளா, கொடுக்க இயலாது, நீ வேறு இடத்துல பார்த்துக்கங்க அப்படிங்கிறாங்க. என்ன ராஜேஸ்வரி, நம்மளாம் எவ்வளோ ஃப்ரெண்டு, உன் மக கல்யாணத்துக்கு நான் வந்து அந்த சேனரிச்சேன்னு பார்வட்டி சொல்லி விட்ருக்கேன், இப்படி இருக்கும் நான் கேட்டேன் தரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என் மோவலுக்கு பிடிக்கிறோம்ல அப்படிங்கிறாங்க. மனோஜ் தான் நல்லா பேசுவாளே அப்படிங்கிறாங்க. உடனே கூப்பிட்டு கேட்காங்க. மனோஜுக்கு எனக்கு வேண்டாம் மம்மி, அவர் வந்து படிச்சிருக்கேன் தற்பெருமை தான் பேசுவார், பாருங்கள் கடன் அடைச்சி வந்ததுக்கெலாம் முட்டார், கழுந்து மாதிரி அவங்க வீட்டம்மா வீட்டில் இருக்காங்க, இப்படி இருக்கும்போது என்னையும் வந்து பொண்ணு கேட்காங்களா, இதை எப்படி மம்மி சம்மதிக்கிங்க அப்படிங்கும்போது, அம்மா இதை நானே இந்த விஜயாட்ட சொல்லிட்டேன், ஆனால் வாயால் சொல்லணும்ல, அதுதான் கேட்டுட்ருக்காங்க. சரி விஜயா கேட்டுக்கா, நல்லது கெட்டதுக்கு வா என் வீட்டுக்கு, அதை பற்றி பிரச்சனை கிடையாது, ஆனால் பொண்ணுக்குன்னு கேட்டு வராத, நாளைக்கு ஒரு வருஷம் வீட்டில் பொண்ணு கேட்க வராவா, நான் அவனும் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப கோபமாக போயிருந்தாங்க. அந்த ராஜேஸ்வரிக்கு பணம் ஏறிட்டு ரொம்ப திமிராயிட்டு, மனோஜுக்கு முதல்ல வந்து நல்ல வசதியான வீட்டில் கல்யாணம் முடிச்சுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த ரோகிணி ஏமாத்திட்டால, ரோகிணி ஏமாத்த காரணம் நீனும் தான் அப்படிங்கிறாங்க. ஏன் விஜயா நானா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. கேட்டால் நான் சொல்லலை, நீ தான் எடுத்துக்கிட்டம்ப, நீ உள்ளதை விசாரிச்சு சொல்லி தான் ஏன் பிரச்சனையே கிடையாது, நான் வந்து ரோகிணியாக பணக்கார நினச்சி கல்யாணம் முடிச்சு விட்டேன், இப்படிங்க பாரு ராஜேஸ்வரி மூலம் வேறு எங்கேயோ கட்டி கொடுக்க போகிறாங்க, அவளுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே மனோஜ் வந்து, ஏம்மா நான் இனிமேல் வந்து இங்கே இருக்க மாட்டேன், நான் வெளியில் எங்கேயாவது வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறேன். சரிடா போ, நீ வேலைக்கு போகும்போது இந்த வீட்டில் மறுவாதி இருக்கும் போ அப்படிங்கிறாங்க. அதுக்கு எனக்கு 20,000 பணம் வேணும். 20,000 வேணுமா அப்படிங்கிறான். ஆமாம்மா, நானும் முட்டை சந்தோஷம் பாம்பேயில் போய் வேலைக்கு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. டேய் அவனே பார்க்கு வீடுன்னு ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கான், அவங்கள போய் சுற்ற போறியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவன் பார்க்கில் இருக்குது அவன் வீட்டமாக தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு நான் அவங்களோட இருக்க மாட்டேன், நீ எங்கேயாவது வேலை பார்க்கன்னு சொன்னால் மட்டும்தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அதனால் வேலை பார்த்தே அவனுங்கிறாப்புல. பாம்பேயில் ஒரு கம்பெனி, ஒரு தெரிஞ்ச கம்பெனி இருக்குது, 2 பேருக்கு வேலை கேட்டிருக்காங்க. முதல்ல நாங்கள் போனோம்னா ரூம் தங்கிறதுக்கு பணம் வேணும், அதனால் எனக்கு ஒரு 20,000 வேணும் அப்படிங்கிட்டு. ஏன்ட்டு எதுடா அப்படிங்கிறாங்கம்மா, அப்பாவுக்கு பணம் வந்திருக்கும், மாதம் வருது பணம் வந்திருக்கும், அப்பா பீரோவில் தான் வச்சுருப்பேன், நைஸ் ஆகிடுமா, நான் எடுத்துட்டேன்னு வரும், நீ எடுத்தால் செலவுன்னு சொல்லிக்கிட்டு வரலாமா அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பீரோவை தேடிட்டு பணம் எடுக்கிறாங்க. நம்மளை வந்துடுறாங்க. விஜயா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க மனோஜ் வேலைக்கு பொதுக்கு 20,000 தேவைப்படுதுண்ணா அப்படிங்கிறாங்க. அதை நீ ஏன்ட்லாம் கேட்டிருக்கோம், மனோஜ் நம்பி எது கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான் அப்படிங்கும்போது, இப்போ என்ன பண்ண நினச்சிட்ருக்கீங்க, படிக்க வச்சுன்னு சொன்னால் மட்டும் போதுமா, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது செலவுக்கு காசு வேண்டாமா அப்படிங்கும்போது, உனக்கு சொல்ல வைக்கமா இல்லை, நீ தொழில் பண்ணி ஆரம்பின்னு சொல்லி உனக்கு 28 லட்சம் தந்தேன், அதை கொண்டு போய் ஏமாத்தானே செஞ்ச, அதுக்கு முன்னாடி எத்தனை வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு வேண்டி போயிருப்பேன், இப்படி பேசுகிறேன் அப்படிப்போம். இல்லைப்பா இந்த முத்தே வந்து இன்றைக்கி டெவலப் ஆகாத மாதிரி இருக்கான், அவன் பொண்டாட்டி பேரில் தொழில் பண்ணுதியா நீங்கள், அது போக ரவி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுட்டான், நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. எல்லாம் காரணம் நீ தானே அப்படிங்கிறாங்க. சரிப்பா அது இருக்கட்டும், எனக்கு நீங்கள் பணம் தருவீங்களா மாட்டீங்களா, இல்லை எனக்கு இந்த வீட்டில் பங்கு இருக்கலாம், பங்கு பிரித்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து சிரிக்கார். என்னப்பா இப்படிலாம் பண்ணிட்டுருக்கான் அப்படின்ட்டு. டேய் ரூமில் பேசிகிட்டு இருக்கு, நீ இங்கே பார்க்க அப்படிங்கும்போது, அப்பா ரூமில் மனோஜ் வந்து பணத்தை இருக்கும்போது நான் வர முடியாதா அப்படிங்கும்போது, அப்பா செலவுக்கு தாண்டா அவர் வச்சிட்ருக்காரு, அதை எடுக்க உனக்கு அறிவில்லை, டேய் எனக்கு வேலைக்கு நான் போது காசு வேணும்ல அப்படிங்கும்போது, நீ பெரிய ஆளும்ப பிறகு இப்போ வந்து அப்பா காசை எடுத்துகிட்டு இருக்கேன் 2 பேரும் அப்படிங்கிறாங்க. எங்கள் மனோஜுக்கு ஒரு மாதிரி எடுத்து ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கி தரேன், நீங்கள் வேணால் அதை வாங்கிட்டு போங்க அப்படிங்கும்போது, சரி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போயிடுறாங்க. மறுநாள் காலையில் மனோஜுக்கு ஒரு 20,000 பணம் ஒன்று கொடுக்காங்க. இங்கே முட்டை சந்தோஷ் அவரும் பணத்தை ரெடி பண்ணி நேராக போகிறாங்க. அங்கே அந்த வேலை 2 பேருக்கும் வேலை கொடுக்கல, ஏன்னா அதிகபட்ச வாய் மனோஜ் பிரச்சனைனால வேலைக்கு வேண்டாம்னு அனுப்பிடுறாங்க. 20,000 செலவு பண்ணி வீட்டுக்கு வராங்க. அப்போ அண்ணாமலை என்ன வேலை கிடச்சிட்டா அப்படிங்கும்போது, இல்லைப்பா கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அப்படின்னு உடனே வந்துருக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, இல்லைப்பா அங்கே காசுலாம் செலவாயிருச்சு, வீட்டில் கேட்பீங்க என்ன செய்யணும் வரலப்பா அப்படிங்கிறாங்க. டேய் இன்னும் நீ இப்படி இருந்தால் என்னடா செய்ய போகிற அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் மனோஜ் பேசாமல் நம்ம கடையிலே வேலைக்கிடுறா, எத்தனை பேர் வேலைக்கிருக்காங்க, நீனும் ஒரு வேலைக்கிடுறா, உனக்கு அதை பற்றி அனுபவம் இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டி ஓனராக இருப்பா, அதில் நான் வந்து வேலை பார்க்கணுமா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, அதாண்டா உன் பிரச்சனை, நீ எங்கே இருந்தாலும் நீ தான் பெரிய ஆளாக இருக்கணும், யாருக்கிட்டையும் நீ வேலை பார்க்க மாட்டேன், அப்படிலாம் இருக்க முடியுமா, நம்ம ஊரில் நம்ம வேலை பெரிய ஆளாக இருக்கலாம், வெளியூரில் போய் நம்ம சின்ன ஆள் தானே, அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதானே, கடை நம்ம லாபத்தில் நடத்தலை,
கடையை நம்ம மாற்றிட்டோம். அப்பா சொத்து அப்பா சொத்தாகவே இருக்குது. நம்ம கடைக்கு மேலே தம்பி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கான், கீழே நம்ம இன்னொரு தம்பி பொண்டாட்டி கடை வச்சுருக்கா அப்படின்னு நினச்சிருக்க வேண்டியதுதானே. அப்படிங்கும்போது இல்லை இல்லை அப்படிலாம் இருக்க முடியாது, பேசாமல் கடையை ஹேண்டு தந்துடு அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு. சரியப்பா, கடனை பூரா மீனாக தான் அடைச்சிருக்கா, அந்த பணத்தை கொடு, அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடு, முடிஞ்சு போச்சு. மாதம் மீனா அப்பா கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க, நீ கொடுத்துருக்கியா? ஒரு மாதம் 50,000 கொடுத்த, அதோடு சரி அப்படிங்கும்போது அப்போ லாபம் வரல அப்படிங்கிறாங்க. அப்பா இப்போ மட்டும் வருது, அப்பா எப்படி நடத்துகிறாங்க? வாரவன்ட்டு அன்பாக பேசணும், நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆளுன்னு வரட்டுக்கு உருவத்தில் பேசினா என்ன நடக்கும் அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை பட்டுறா, அவன் எவ்வளோ சொன்னாலும் அவனுக்கு குத்தி மீதி ஏற போதா, ஏற போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நாட்கள் நகருது. அப்போ சத்யாவுக்கு வேலையை அண்ணாமலை போட்டு கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது விஜயா வராங்க. என்னடா என் கடையில் என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. அத்தை இங்கே தான் வேலை பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தனைலாம் பேசாத அப்படிங்கும்போது வேறு எப்படி பேசணும் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார பணத்தில் உங்கள் அக்கா வந்து கடை ஓனர் ஆகிருப்பா, நீங்கள் வந்து மேனேஜராக போயோ அப்படிங்கிறாங்க. மாமா தான் நீ வேலைக்கு வர சொன்னாங்க, மாமா தான் நீ வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. விஜயா, வேலை நடக்க இடத்துல வந்து இங்கே வந்து வீட்டில் பேசின மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், அவன் க்ளீனாக வேலை பார்த்துட்ருக்கான், கணக்கு கொடுக்கலாம் தெளிவாக கொடுத்துட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஆட்டையை போடுறவங்க கையிலே நீங்கள் சாவி கொடுத்தா எப்படி? இவன் என்கிட்ட என்ன பண்ணியிருக்கான், ஊரில் என்ன பண்ணியிருக்கான், வீடு தேடி வந்து நம்ம பைக்கு என்னலாம் செஞ்சால் அவங்களுக்கு தெரியுமில்ல, நீங்கள் எப்படி வேலை கொடுக்கலாம் அப்படிங்கும்போது விஜயா, ஒரு தப்பு பண்ணால் திருந்தப்படாதா, திருந்திட்டான் மாறிட்டான் அப்படிங்கும்போது இல்லைங்க அவன் மாறவே மாட்டான், இப்போ கூட அவன் மொழி சரியில்லை அப்படிங்கிறாங்க. அத்தானே இப்படி பேசுகிறீங்க அப்படிங்க. இப்படி தான்டா பேசுவேன், என்கிட்ட ரோட்டில் ஆட்டையை போட்டு போனோம் வந்தேன் அப்படிங்கிறாங்க. சத்யா அப்படி கவுந்துட்டு இருக்காரு. அப்போ வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஒரு சத்யா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அண்ணாமலை சரியான இருக்கும் வந்துடுது, அவன் நம்மகிட்ட வேலை பார்க்கான், மற்றார்கள் எப்படி அந்த பெண்ணை வந்து மறுவதியை நடத்துவாங்க, நீ இப்படிலாம் பேசாத வச்சு அவங்க வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்க. அதே எப்படிங்க கிளம்பணும், சம்மந்தமாக அவங்க கடையில் இருப்பாங்க, நான் போகணுமா அப்படிங்கும்போது பாரு, இந்த கடையோட ஓனரு மீனா கடையில் அவன் தம்பி வேலை பார்க்க, அதோட நிப்பாட்டிக்க, எனக்கு கூட ஒரு வகை சம்பளம் தராங்க தெரிஞ்சுக்கிறா அப்படிங்கிறாங்க. சம்பளம் தராங்களா அப்படிங்க. அம்மா சம்பளம் தராங்க, சம்பளத்தை நான் வேலை பார்க்கேன், ஓனர் மீனா தானே அப்படிங்கும்போது மீனா வந்துடுறாங்க. ஆமாடி வா, நீ தானே ஓனர் அம்மா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் அந்த மாதிரி என்றைக்குமே நினைக்கல, மாமா தான் கடையை நடத்தாங்க, எல்லோரும் சம்பளம் கொடுக்காங்க, அதில் மீதி பணத்தை இவ்வளோ லாபம் வருதுங்காங்க, மாமா உங்களுக்கு தர வேண்டிய பணம்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்ருக்கேன், இதான் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் வீட்டுக்கார பணத்திலே கடையை ஆரம்பித்து அவர்கிட்டே பணத்தை கொடுப்பியோ அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க. விஜயா மறந்துட்டு பேசாத, இது எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குனது மனோஜ், அதை இவங்க மீட்டு மறுபடியும் ஒரு பொருளாக்கியிருக்காங்க அப்படிங்கும்போது ரவி வராங்க. அம்மா இங்கே வந்திருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக, அதுக்கு யாரா வருவா, அங்கே வந்தால் என் சம்மந்தி அம்மாவை என்கிட்ட பேச மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காத தொழில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போதேம்மா எனக்கும் சுருதிக்கும் இந்த தொழில் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்காங்க, பண்ணுறோம், ரெஸ்டாரண்ட் வேலை பார்க்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விருப்பம் இருக்கவங்க வராங்க, நீங்கள் சாப்பிட வேணா வாங்க அப்படிங்கும்போது, டே இங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படிமா, நீங்கள் வாங்க டேய் ரவி, ரவி கூப்பிட்றாரு சத்யாவை போய் சாப்பிட்றாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. சூப்பரா, நீங்கள் கீழே மேனேஜரு, மேலேயும் பார்த்துக்கடா, நான் இல்லைன்னா நீ மேனேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. சரிமாம்மா அப்படிங்கிறாங்க. அங்கே வியாபாரம் தொழில் நல்லாவே நடக்குது. அப்போ ரவிக்கு நல்லாவே லாபம்னு முத்து மீனாவும் ஹெல்ப் பண்ண அந்த பணத்தை கொண்டு வீட்டில் கொடுக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, டேய் இதெல்லாம் எங்கடா திருப்பி தரணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, கஷ்டப்பட்டு நீங்கள் 2 பேரும் பணம் ரெடி தந்தீங்க, இன்றைக்கி நான் அன்னி கடைக்கு மேலே நான் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், நல்லாவே லாபம் வருது, நான் பிடி முத்து, இதில் 7 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை வாங்கிட்டு முத்து சொல்கிறாரு, ஏன்ட்ட தராத அப்பாட்ட கொடு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை உன்ட்ட தான் தரணும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையும் சொல்கிறாங்க, அதான்டா சரி, முத்து மீனாட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை போய்ட்டு குசுன்னு பேசுகிறாரு முத்து. பேசிட்டு மீனா இந்த பணத்தை அப்பாட்டே கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது, மாமா என் வீட்டுக்கார சொல்கிறதான் சரி, வீட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பணத்தை தரணும்ல, அதுக்குள்ளே பணம் தான் இதை வச்சுக்கிடுங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு அவங்க திருப்பி தராங்க அப்படிங்குமாம்மா, நான் எப்படினாலும் கடைக்குள்ளே பணம் தரணும்ல, இதை வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி 7 லட்சம் கொடுக்குறாங்க. ஏம்மா நீங்கள் கிட்டத்தட்ட 16 லட்ச ரூபா தந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. எங்க 16 எங்கே இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. விஜயா கணக்கு பண்ணி பார்த்தா சரி தான் 16 இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் முழிக்கிறார், அதுக்குள்ளே 16 லட்ச ரூபா அப்பாவுக்கு 28 லட்ச ரூபா கொடுத்து முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ரோகிணியை பார்த்து ரோகிணி மனோஜை பார்க்குறாங்க. அப்போது நம்ம கடையில் இவ்வளோ லாபம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருக்குது. ரோகிணி ரொம்ப சாப்பிட்டுட்டு மனோஜை ரூமில் கூப்பிட்றாங்க. மனோஜ் மீனா கடையை மாற்றின பிறகு மீனாவுக்கு மாற்றின முன்னாடி உங்கள் அப்பா இருக்காரு கல்லாவில், அதில் இவ்வளோ லாபம் வருதுங்காங்க, இவ்வளோ நாள் நீ லாபத்தை என்ன செஞ்ச, யார்கிட்ட கொடுத்த, என்ன செஞ்சேன் அப்படிங்கும்போது மனோஜ் திருத்தம் முடிக்காது. இப்போ என்ன தான் செஞ்சேன் அப்படிங்கும்போது, இல்லை சொல்லுறது தப்பாக நினச்சிக்காத, மொட்டை சந்தோஷம் சொன்னால் அவங்ககிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை வச்சு
ஒரு விளையாட்டை விளாண்டுப்பார், அதில் கொஞ்சம் பணம் கிடச்சுன்னு நீ பெரிய ஆளாயிடலான்னு நான் அதிலே விளாண்டேன் அப்படிங்கிறப்போ அதனால தான் எல்லாம் போச்சா அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது மனோஜ், உங்களால் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கு வந்து காசு கொண்டு வந்தோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதுதான் ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டபார்னு அருண் ஃபோன் பண்ணுறாரு முத்துக்கு. என்ன அருண் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு பிஸ்னஸ் விஷயமா உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லி சீதா வீட்டுக்கு போகிறாங்க. முத்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனாவும் அருண் வீட்டுக்கு போகிறாங்க வந்திருக்காங்க. ஒரு நல்ல செய்தி சொல்லலான்னு பார்க்குறேன் அப்படி என்ன அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு நல்லாவே அறிவு இருக்குது அப்படின்னா முத்து சிரிக்கிறாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணை பார்த்து சிரிக்கிறாங்க. அருண் சொல்ல உண்மை தான், நீங்கள் படிக்கலையே தவிர்த்து மற்றபடி உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது, யாருக்கும் உதவி பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வேலை பார்க்கக்கூடிய இந்த கைத்தட்டு குரூப்லேயே நிறைய கதையை கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக வச்சுருப்பாங்கள்ல கண்டுபிடிக்கிறதுக்கு, அவங்ககிட்ட தான் வந்து உதவி கேட்கும். அந்த மாதிரி இருக்குது. இப்போ தனியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸில் வந்து அவங்க விற்க போகிறாங்களாம். அதை நீங்கள் பேசாமல் வாங்கி நடத்துகிறாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஏங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு அறிவு வேணும் அப்படிங்கும்போது இல்லை உங்களுக்கு போதுமான அறிவு இருக்குது, அதுபோக அதை வாங்குறதுக்கு நீங்கள் பைசா எதுவும் கொடுக்க தேவையில்லை, நானே கொடுத்துட்றேன் அப்படிங்கும்போது இல்லைங்க நான் கொடுத்துட்றேன். இல்லை உங்கள் மீனா வந்து உங்கள் வீட்டம்மா வந்து ஃபர்னிச்சர் கடை நடத்துகிறாங்க, நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன், ஏன்னா நீங்களும் உங்களுக்கு எப்படி பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள், நல்லாவே உங்களுக்கு வருமானமாக வரும் அப்படிங்கிறாங்க. அந்த ஆஃபீஸை பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு முத்துக்கு ரொம்ப நல்லா பிடிச்சி போகுது. மீனா சொல்கிறாங்க எங்கே பண்ணிடலாம்ல அப்படிங்கும்போது மீனா நீ தானே சொல்லுவேன், ஒரு ஆளுக்கு ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி தன்னம்பிக்கை இருக்குமே, நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. அருண் அந்த ஆஃபீஸ் வந்து 3 லட்ச ரூபா கையிலேருந்து கொடுத்துட்றாரு. அருண் நீங்கள் எனக்காக 3 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்களே அப்படிங்கும்போது, இல்லை சீதா கூட நான் சேருவேனா சேரமாட்டேன்னு நினைக்கும்போது சீதாவோட ஆசை தான் முக்கியம், அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்க, என் வெறுப்பை விட அவங்க என் சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்களா, அப்புறம் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. அம்மா ஏற்றுக்காங்க மாமா அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த சந்தோஷமான செய்தியை வீட்டுக்கு சொல்ல போகிறாங்க. வீட்டில் ஒன்றும் ஓடலை. விஜயாவுக்கு ரொம்ப இது எரிச்சலாக ஓட்டுது. ஏன்னா அந்த முத்து மீனாவும் ஒவ்வொரு படியாக இது பண்ணிகிட்டே போகிறாங்க. இவன் வந்து உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்தை வந்து எந்த அளவுக்கு மோஸ்பெக்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மோஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரோகிணி நீங்களாம் அதை பண்ண முடியாது முத்து அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, பண்ண முடியாது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க ரோகிணி, அவங்க பண்ணதை சிறப்புன்னு சொல்லிவிட்டு ஒரு அதிகாரிக்கு இன்னொரு பெரிய வேலை கொடுக்காங்க, அதுவும் அதே அதிகாரி நம்பி கொடுக்காங்க அப்படிங்க. யார் உங்கள் தங்கச்சி மாப்பிள்ளை தானே சொல்லுவாங்க அப்படிங்க. ஆமாம் என் தங்கச்சி மாப்பிள்ளையாக இருந்தாலும் முத்து என் வீட்டுக்காரர் போனால் நல்லா போகணும்னு சொல்லி தானே செய்தார் அப்படிங்கிறாங்க. மீனா அது மட்டும் காணாது, அதுக்கெலாம் நிறைய படிச்சிருக்கணும் அப்படிங்க. யார் உங்கள் வீட்டுக்காரர் மாதிரியா 5 டிகிரி 6 டிகிரி படிச்சுட்டு இருக்க கடையை விட்டுட்டு வேலை தேடி எங்கெங்கே அலையுதுன்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கும் பீச்சுக்கும் சுற்றிட்டு கிடக்கிற அவரா அப்படிங்கிறாங்க. இனி எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. முத்து முன்னாடி வந்து தேவையில்லாமல் இருக்க பேசாமல் இருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. முதல்ல பார்லரம்மாவை அடக்கி பேச சொல்லு, உங்கள் விஷயத்தில் தலையிட்டால் வந்து என் விஷயத்தில் தலையிட்டதுன்னு உங்கள் வீட்டம்மா சொல்லுது, எங்கள் விஷயத்துலையும் தலையிட்டதீங்க, நான் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், அது அப்பா பேரில் தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். என்னைக்கிடா கடையை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கிங்க அப்படிங்கிறாங்க. இதப்பா கடை இல்லைப்பா, அந்த உண்மை கண்டுபிடிக்கிற இடம் அப்படிங்கிறாங்க. சரி ஆகிட்டு என்றைக்கு ஆரம்பிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நீ தான் போகிற நல்ல தேதியை பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. விஜயா அந்த காலண்டர் 8 அப்படிங்கிறாங்க. விஜயா 8 அப்படிங்கிறாங்க. காலண்டர் 8 வராங்க. ஒரு தேதியை பார்க்குறாங்க. சாமி கும்பிட்டு முத்து திருநெல்வேலி தான் புதுசு அப்படிங்கிற பூசுகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்றைக்கி நல்ல நாள், இதை விட்டா இன்னும் 1 வாரம் கழிச்சு நல்ல நாள் இருக்குது, அந்த தேதியில் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. செல்வத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. செல்வம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கரெக்டானில். ஏன்னா முத்து படிக்கலைங்கிறத தவிர்த்து மீதி எல்லாமே நல்ல குணம் தான். அதுபோக யாருக்கும் உதவி பண்ணுவான். முத்துக்கு பெரிய அளவில் தொடர்பு எல்லா பக்கமும் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் நல்ல அணுகுமுறை வச்சுருப்பான். அதுபோக நம்மளோட வேறு மாதிரி சிந்திப்பான். ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குன்னா அதுக்கு ஆணி வேர் என்னது அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிப்பான். சரியான தொழில் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுபோக அந்த கார்ஷன் எல்லாருமே அருணை தேடி போய் நன்றி தெரிவிக்காங்க. உண்மையிலே எங்களில் இருக்கிற ஒரு ஆள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு நீங்கள் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார் அப்படிங்கும்போது, என்னையா நீ பிரித்து பேசுகிறீங்க, நானும் முத்துவும் ஒரே சொந்தக்காரங்க, அதுபோல் நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தானே, ஒருத்தர் போது உதவி பண்ணாமல் எப்படி, நான் வந்து முன்னாடி வந்து ரொம்ப வரப்பாக இருந்து உங்களையும் கஷ்டப்பட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்திருக்கேன், இன்னும் அப்படி இருக்காது, உங்களுக்கு என்ன உதவினாலும் சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் அப்படிங்கும்போது சரி சார் சொல்லிட்டு கிளம்பி முத்துக்கு நடந்தது சொல்கிறாங்க. முத்து ஃபோன் பண்ணி அருணுக்கு நன்றி தெரிவிக்காரு. இனி என்ன நடக்கும், இந்த அருணுக்கும் முத்துக்கும் இடையிலான நட்பில் இவங்களுடைய அன்பு பெருக்கெடுத்து ஓடுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.